நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த ராதாபுரம் தாலுகா வடக்கு வள்ளியூர் பழைய காய்கறி சந்தை வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். அதில் வள்ளியூர் சந்தையில் புனரமைப்பு பணிகள் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கியதாகவும், இதையொட்டி அங்கு கடை வைத்திருந்தவர்களுக்கு குலுக்கல் முறையில் மாற்று இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டு காலமாக தற்காலிக கடைக்கு வாடகை செலுத்தி வந்த நிலையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட சந்தையில் 133 கடைகள் குலுக்கல் முறையில் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், தற்போது ஒதுக்கப்பட்ட கடைகளுக்கு எந்த அறிவிப்பும் இன்றி அரசின் முன்வைப்பு தொகையாக 2 லட்சம் ரூபாயும் மற்றும் ஓராண்டு வாடகையை மொத்தமாக செலுத்த வலியுறுத்துகின்றனர் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏலத்தில் விடப்பட்ட கடைகளுக்கு குறைந்தபட்ச வாடகை 4200 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது எனவும், ஆனால் அதே அளவு கொண்ட கடைகளை பெற்ற தங்களுக்கு 7300 ரூபாய் வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. எனவே சந்தையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைத்து கடைகளுக்கும் குறைந்தபட்ச வாடகையை நிர்ணயம் செய்வதுடன், வாடகை ஆண்டுக்கு ஒரு முறை என்று இல்லாமல் முன்பு போல் மாதம் என்கிற முறை தொடர வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லை ஆட்சியர் அலுவலக வாசலில் வியாபாரிகளில் ஒருவரான வள்ளியூர் பேரூராட்சி 14வது வார்டு திமுக அவைத் தலைவர் பிரபாகரன் என்பவர் திடீரென கையில் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் விரைந்து வந்து அவரது தலையில் தண்ணீரை ஊற்றி அவரை மீட்டு விசாரணை நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு பழைய வியாபாரிகளுக்கு 130 கடையை ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் இப்போ திருப்பி கொடுக்குறதுல எங்களுக்கு 109 கடை இப்போ வச்சுருக்காங்க. மீதி உள்ள கடை 21 கடை மிஸ் ஆகுது. முதல் பாயுது. ரெண்டாவது இது என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆரம்ப அடிப்படை வரையில் வாடகை நிர்ணயம் பண்ணி தரதா சொல்லியிருந்தாங்க. அது இப்போ எங்களுக்கு நடத்தலை. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, சராசரி விலையில் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஏலம் போன அமௌண்ட் 4500 அப்படின்னு பேசிக் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. எங்களுக்கு 7300 அப்படிங்கிற விலையை சொல்லியிருக்காங்க. அதுவும் வாய்மொழியாக சொல்கிறாங்க, எதுவுமே எழுத்துப்பூர்வமாக தரமாட்டேங்கிறாங்க. இதில் பல குறைகள் நிறைய நடந்திருக்கு. நிர்வாக தலையீடு நிறைய நடந்திருக்கு. இதில் எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பஸ் ஸ்டாண்டும் இது சேர்த்து விட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு சேர்த்து விட்டதில் இப்போ பஸ் ஸ்டாண்டை பிரித்து விட்டுட்டு அவங்களுக்கு பேசிக் ப்ரைஸு கொடுத்துருக்காங்க. சந்தைக்கு பேசிக் ப்ரைஸு கொடுக்கல. அதான் பேருந்து நிலையத்துக்கு பேசிக் ப்ரைஸை ஒதுக்கியிருக்காங்க. இப்போ சந்தைக்கு பேசிக் ப்ரைஸை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் இதில் குளறுபடி பண்ணி ஆளுங்கட்சி, பேரூராட்சி நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து சந்தை வியாபாரிகளுக்கு வஞ்சகம் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சியில் இல்லை, பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி துணைத் தலைவர் வேறு அவ்வளோதான். இவங்க தான் சபாநாயகர்கிட்ட சொன்னோம். அவங்க நீங்கள் பேரூராட்சியில் பேசிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சபாநாயகருக்கு எல்லாமே தெரியும், விஷயங்கள் நடந்த எல்லாமே சபாநாயகருக்கு தெரியும். நேரில் போய் பேசியிருக்கோம், மனுவும் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு பேசிக் ப்ரைஸில் எங்களுக்கு கடை ஒதுக்கீடு பண்ணணும். பேசிக் ப்ரைஸில் ஒதுக்கீடு பண்ணி எங்களுக்கு 137 கடை வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் எங்களுக்கு வாடகை தான் நாங்கள் கொடுக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது எங்கள் இதில் முடியாது. அந்த 2 கோரிக்கை தான் இப்போ முதுவாக இருக்குது. அப்புறம் எங்கள் இந்த விடுபட்ட அந்த 22 பேருக்கு எங்கள் கடை இந்த 3 இப்போ மாவட்ட ஆட்சியரை பார்த்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வேண்டிய நாங்கள்